ஹலோ எவ்ரிவன். ஃபஸ்ட்டு ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2023 நல்லபடியாக முடிஞ்சிட்டு இப்போ 2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இயரில் நம்ம நிறைய டேங்க்ஸ் இன்னும் ஸ்கேப் பண்ண போகிறோம். 2023ல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்கேப்ஸ் பண்ணியிருந்தோம். பர்சனலாகவும் சரி, கிளைண்ட் ப்ராஜெக்ட்டும் சரி நிறையா பண்ணியிருந்தோம். 2023 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிஸியாகவே தான் போச்சு. நிறைய கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியல. 2024ல் வந்து முடிஞ்ச வரை எல்லா ஸ்கேப்பிங்கையும் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த இயரில் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி 2023ல் நம்ம ஸ்கேப் பண்ண டேங்க்ஸ் எல்லாம் குயிக்காக வந்து எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இந்த 2023 சிம்பிள் ஃபிஷ் டேங்க் சீரீஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கலராக மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு ரெகுலரான ஃபிஷ் டேங்கை பார்த்து போர் அடிச்சவங்களுக்காக சிம்பிளாகவும் ஈஸியாகவும் அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எதனா ஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சிம்பிள் ஃபிஷ் டேங்க் சீரீஸு. இந்த எபிசோடு 1ல் வந்து ஒரு 40 சென்டிமீட்டர் டேங்க்கில் பிளாக் காஸ்மெட்டிக் சாண்டும் பிளாக் லாவா ராக்கும் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். இந்த பிளாக் கலர் ஆர்ட்ஸ்கேப்பில் ஜீப்ரா ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இது ரொம்ப சிம்பிளான ஸ்கேப்பு. வீட்டில் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. செகண்ட் வந்து திருவள்ளுவர் தினத்துக்காக கன்னியாகுமரியில் இருக்க மாதிரி ஒரு செட்டப் வந்து டேங்க்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த திருவள்ளுவர் டேங்க்கு. இதை வந்து ஒரு 45 சென்டிமீட்டர் டேங்க்கில் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு வச்சு கூடவே வந்து பிளாக் லாவா ராக் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். பிளாக் லாவா ராக்கை வந்து அங்கங்கே ஐலேண்ட் மாதிரி வச்சுட்டு கீழே ஃபுல்லாக வந்து ரிவர் சாண்ட் போட்டு கவர் பண்ணியிருந்தோம். பர்சனலாக இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்கேப்பு. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்கவே ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நான் மோலி ஃபிஷ் பிளாக் மோலி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். தேர்டு வந்து ஈஸி டு ஸ்கேப்பு. தமிழில் வந்து பிளான்ட் டேங்க் எப்படி செய்யணுன்றதை ஃபுல் டீட்டெயில்ஸோட வீடியோ போடணும் அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணது தான் இந்த ஈஸி டு ஸ்கேப் ஏ கம்ப்ளீட் அக்வாஸ்கேப்பிங் டுட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ்ன்றது. இந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ரிவர் பெபிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து அக்வா சாயில் ரிவர் சாண்டலை யூஸ் பண்ணி ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 30 சென்டிமீட்டர் டேங்கில் ஒரு ஸ்கேப் ஒன்று பண்ணியிருந்தோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்திருந்தது. அண்ட் இந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இதில் வந்து நான் எண்ட்லர் கப்பி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஃபோர்த் வந்து சிம்பிள் ஃபிஷ் டேங்க்லேருந்து எபிசோட் 2. இந்த எபிசோட் 2 வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் டேங்க்கில் செஞ்சுருந்தோம். இதில் வந்து பிளாக் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிட்டு உள்ள ஆர்ட்ஸ்கேப்புக்காக ஒயிட் சுகர்ஸ் அண்டு சான்சிபார் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டேங்க் வந்து மாஃப் சிச்சில்ஸ்க்காக தான் பில்ட் பண்ணியிருந்தோம் ஃபுல்லாகவே. ஒன்ஸ் வந்து ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ண பின்னாடி அந்த பிளாக் பேக்ரவுண்டில் அந்த ஃபிஷ்ஷு, இந்த கீழே இருக்க ஒயிட் கலரு சாண்டு கூடவே சான்சிபார் ஸ்டோனு எல்லாம் மொத்தமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டேங்க்கு. இது வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்கேப் தான்.
ஸோ 5th வந்து ஈஸி டு ஸ்கேப்லேருந்து எபிசோட் 2. இதை வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் டேங்க்கில் ஒரு ட்ரையாங்கிள் லேஅவுட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நான் வந்து செயிரு ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் இதில் கார்பெட்டுக்காக மார்சிலா எரிசுட்டா யூஸ் பண்ணியிருந்தேன். பேக்ரவுண்டில் வந்து ஸ்டெம் பிளான்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டேங்க் மெச்சூர் ஆன பின்னாடி ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இதில் வந்து நான் மஸ்கிட்டோ ராஸ்போரஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சிக்ஸ்த் வீடியோ வந்து பெட்டா ஃபிஷ்ஷுக்காக ஒரு பிளான்ட்டை டேங்க் பண்ணியிருந்தோம், CO2 இல்லாமல். இதில் வந்து ஆர்ட்ஸ்கேப்புக்காக ரிவர் பெபிள்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து எல்லாமே ஈஸியாக CO2 இல்லாமல் வளரக்கூடிய பிளான்ஸாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்டில் வந்து லிலியாப்சிஸ் பிரசிலியன்சிஸ் ஆட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் வந்து ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த டேங்கோட அவுட்புட் நல்லா இருந்தாலும் 2-3 வீக்ஸ்லேயே இந்த டேங்க் வந்து லீக் ஆகிடுச்சு சைடில். ஸோ இது இந்த செட்டப் வந்து ஃபுல்லாகவே கலைக்க வேண்டியதாகிடுச்சு. நான் பண்ண செட்டப்லேயே ரொம்ப சீக்கிரம் கலைச்ச கேப் வந்து இந்த டேங்க் தான். ஒரு 4 ஃபீட்டில் ஏஞ்சல் ஃபிஷ் டேங்க் வந்து பெட்ஸ் லைஃப் வேர்ல்டு கேலரிக்காக செஞ்சோம். இதில் வந்து ட்ரிஃப்ட்வுட்டெல்லாம் யூஸ் பண்ணி மரம் மாதிரி செஞ்சுட்டு 2 சைடு 2 மரம் வச்சுட்டு கூட வந்து ரெட் ஜாஸ்பர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தோம். கீழே ஃபுல்லாகவே ரிவர் சாண்ட் போட்டிருந்தோம். ஒன்ஸ் டேங்க் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஃபிஷ்ஷெல்லாம் விட்ட பின்னாடி இந்த டேங்கோட லுக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டேங்க்கு எல்லாம் பிரைட்டாக அந்த பிளாக் கலர் ஏஞ்சல் ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எயித் வந்து சிம்பிள் ஃபிஷ் டேங்கோட எபிசோட் 3. இந்த எபிசோட் 3 வந்து நான் வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் டேங்க்கில் வந்து பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ரிவர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து ஒரு ட்ரிஃப்ட்வுட் பீஸையும் யூஸ் பண்ணியிருந்தேன். கீழே ஃபுல்லாக வந்து ரிவர் சாண்ட் போட்டு கவர் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் கூடவே கார்டினல் டெட்ராவும் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டேங்கோட ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு சிம்பிளான ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றது இந்த டேங்கை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ 9th வந்து ஷ்ரிம்ப் ப்ரீடிங் டேங்க்ஸு. ஷ்ரிம்ப் ப்ரீடிங்காக ஒரு 4 டேங்க் வந்து செஞ்சேன். 4 ரெட்டு எல்லோ ப்ளூ அண்ட் பிளாக் நியோகார்டினா ஷ்ரிம்ஸுக்காக 4 டேங்க் டிஃப்ரெண்ட் டேங்க்கு ப்ரீடிங் பண்ணுறதுக்காக. கீழே வந்து அக்வா கிளே போட்டுட்டு கூடவே கோகனட் ஷெல்லில் மாஸ்க் கட்டி வச்சுட்டு ட்ரிஃப்ட்வுட்டில் மாஸ்க் கட்டிட்டு மேலே ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 4 செட்டப் வந்து ஒரு 4 டேங்க் வந்து ஒரே மாதிரி பில்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 months பக்கம் இருந்துச்சு, ஓரளவுக்கு ப்ரீட் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இதை வந்து இப்போ கரண்ட்டாக இந்த 4 டேங்கை வந்து ஸ்டோரேஜ் டேங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட்டு 10th வந்து கோல்ட் ஃபிஷ்க்காக ஒரு பிளான்டட் டேங்க் செஞ்சுருந்தோம். இது வந்து ஒரு 45 சென்டிமீட்டர் டேங்க்கில் வந்து கீழே வந்து ஃபுல்லாக பிளாக் காஸ்மெட்டிக் சாண்ட் போட்டிருந்தோம். ஏன்னா கோல்ட் ஃபிஷ் வந்து சப்ஸ்ட்ரேட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக காஸ்மெட்டிக் சாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு பாக்வுட் பீஸ் மட்டும் சென்டரில் வச்சுட்டு ஃபுல்லாகவே பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்து எபிஃபைட்ஸ், அனிபியாஸ், ஜாவாஃபன் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி கூட கொஞ்சம் ஸ்டெம் பிளான்ஸும் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த டேங்க்லேயும் பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருந்தது. இதில் வந்து 2 கோல்ட் ஃபிஷ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். லெவன்த் வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஸ்கேப்பில் எபிசோட் 3. இந்த எபிசோட் 3 வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் கியூப் டேங்க்கில் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பிளாக் ராவா ராக் யூஸ் பண்ணி ஒரு டேம் மாதிரி பில்ட் பண்ணிட்டு பின்னாடி அக்வா சாயில் போட்டுட்டு முன்னாடி ரிவர் சாண்ட் போட்டு ஒரு ஸ்கேப் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு ட்ரிஃப்ட்வுட் பீஸில் வந்து மாஸ் கட்டி அந்த இடத்துல சென்டரில் வச்சுருந்தேன். பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக ஸ்டெம் பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர் சாண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்கேப் பண்ணியிருந்தோம். இந்த டேங்க்கில் வந்து நல்லாவே பிளான்ஸ் எல்லாம் நல்லாவே வளர்ந்துச்சு, நல்லா கலராகவே இருந்துச்சு. இந்த டேங்கோட கண்டிஷன் இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. நான் அதை வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெட் பேடிஷ் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதெல்லாமே எப்பயுமே உள்ள செடிக்குள்ளெல்லாம் ஒளிஞ்சிட்டே இருந்துச்சு. அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கப்பீஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, 12th வீடியோ பார்த்தீங்கன்னா ஐலாண்டுன்ட்டு ஒரு 4 feet டேங்க்கில் பெட்ஸ் லைஃப் வேர்ல்டு கேலரிக்காக பண்ண டேங்க் தான் இது. இதில் வந்து ஒரு ரோட் சைட்லேருந்து எடுத்த ஒரு வுட்டை வந்து யூஸ் பண்ணி கூட வந்து ரெட் லாவா ராக் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ரிவர் சாண்ட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். பின்னாடி மட்டும் வந்து அக்வா சாயில் ஆட் பண்ணி அங்கே மட்டும் பிளான்டிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸில் எல்லாத்துலேயும் வுட்லலாம் வந்து எபிஃபைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த டேங்க் வந்து டிஸ்கஸ் ஃபிஷ்க்காக பண்ணது. ஆனால் கடைசி வரையும் டிஸ்கஸ் ஆட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த 6 months ரன் ஆகிட்டு இருக்க வரையுமே இந்த டேங்க்கு ஃபிஷ்ஷே இல்லைனாலும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப மினிமலிஸ்ட் ஸ்கேப்பிங்காக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் அழகாகவும் இருந்தது. தேர்ட்டீன்த் வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டா ஃபிஷ்க்காக ஒரு 20 சென்டிமீட்டர் கியூப் டேங்க் பண்ணியிருந்தோம். இது வந்து டெஸ்க்டாப்பில் இல்லை ஆஃபீஸ் ஒர்க் டேபிள் வைக்கிற மாதிரி கான்செப்டில் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ரிவர் பெபிள்ஸ் வந்து ஒரு 3 ரிவர் பெபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஒரு ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து மாஸ்க் கட்டி க்ளூ பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெனலஸும் பின்னாடி வந்து லிம்னோஃபிலியா சிஸ்லிஃப்ளவராகவும் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து ஒரு பெட்டா ஃபிஷ், ஒரே ஒரு பெட்டா ஃபிஷ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த டேங்க் வந்து ஃபைனலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஃபோர்டீன்த் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகரியன் கார்டன் ஒரு 100 சென்டிமீட்டர் நேரோ டேங்க்கில் இனிஷியலாக யுவாகமி ஸ்டைல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண எல்லாமே வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது கிரிப்டோகரியன் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் வெறும் கிரிப்டோகரியன் வெரைட்டிஸ் மட்டும் பிளான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரிப்டோகரியன் வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அவைலபிளாக இருந்த எல்லா கிரிப்டோகரியன் வெரைட்டிஸும் இந்த டேங்க்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஃபிஷ்ஷு, செர்பே டெட்ரா,
அப்புறம் ஹார்லிக்வின் ராஸ்பராஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த டேங்க் வந்து ஓவராலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்ன்றதுனால இந்த டேங்க் வந்து இப்போ வரையும் அது பாட்டு இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. வாட்டர் சேஞ்ச் வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் இந்த டேங்க்கு பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேங்க் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான டேங்க்னா இது தான். ஏன்னா இந்த டேங்க்கில் எந்த வேலையுமே இருக்காது எனக்கு. அதனால் எனக்கு இந்த டேங்க் ரொம்ப பிடிக்கும். ஃபிஃப்டீன்த் பார்த்தீங்கன்னா ஒரு நேனோ பிளான்டட் டேங்க்கு. ஒரு 20 சென்டிமீட்டர் கியூப் டேங்க்கில் வந்து செயிரு ஸ்டோன்ஸ், ட்ரிஃப்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டீசெண்டான ஸ்கேப் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 3-4 வெரைட்டி பிளான்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் பேக்ரவுண்டில். கூட வந்து அனிபியஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டேங்க்கோட ஃபைனல் லுக் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட்லர் கப்பீஸ் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டேங்கை பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான டேங்க் இது. சிக்ஸ்டீன்த் பார்த்தீங்கன்னா நேனோ யுவாகமி. ஒரு 30 சென்டிமீட்டர் டேங்க்கில் ஒரே ஒரு செயிரு ஸ்டோன் மட்டும் வச்சு ஃபுல்லாக அக்வா செயல்பட்டு இதில் யூட்ரிகுலாரியா கிராமினிஃபோலியா யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த யூட்ரிகுலாரியா கிராமினிஃபோலியா ஒழுங்காக வளரவே இல்லை. அதாவது ஒரு சைடு வளர்ந்துச்சுன்னா இன்னொரு சைடு வளராமல் அதே மாதிரி தான் இப்போ வரையுமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இல்லை ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அங்கங்கே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் முளைக்குது. அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஒரு கார்பெட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது வரையுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ அதை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு வேறு கார்பெட் பிளான்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். செவன்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா வேசஸ். சின்ன சின்ன பவுலு, கிளாஸு எல்லாத்துலேயும் வந்து அக்வா செயல் போட்டு பிளான்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக வச்சுருந்தேன். இந்த டேங்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இந்த அளவுக்கு அழகாக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எல்லா பிளான்ட்டுமே சூப்பராக வளர்ந்துருந்தது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் இந்த டேங்க் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வரையும் இருக்குது. நான் இதில் இருக்க பிளான்ஸை தான் எடுத்து அந்த மற்ற ஸ்கேப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வருது அந்த டேங்க்கில். ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் டேங்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டேங்க்கு. எயிட்டீன்த்தாக வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ண ஒரு லோ பட்ஜெட் பிளான்டட் டேங்க்கு. இதில் வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து அக்வா சாயில் போட்டுட்டு கூட வந்து செயிரு ஸ்டோன் ப்ளஸ் ட்ரிஃப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு 45 சென்டிமீட்டர் டேங்க்கு. இதில் வந்து ஃபோர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டென்னலஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா செசிலி ஃப்ளோரா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் ஸ்கேப் பண்ணி முடித்தோடனே கிளைண்ட் வந்துட்டு அந்த ட்ரிஃப்ட் பீஸ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு
அப்படியே டேங்க் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். அந்த ட்ரிஃப்ட்வுட் பீஸை தான் இப்போ வரையும் நான் மாற்றி வேறு டேங்க்கில் வச்சுட்ருக்கேன். லோ பட்ஜெட்டில் பண்ணால் ஒரு டீசெண்டான ஒரு பிளான்டட் டேங்க் இது. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு பிளான்ஸ் எல்லாம் வளர்ந்த பின்னாடி. ஸோ 19 பார்த்தீங்கன்னா இவாகுமி டேங்க்கு. இந்த அக்வாஸ்கேப்பிங்கில் இவாகுமி ஸ்டைலுன்றது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டைலு. பட் ஆனால் அதை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி. வெறும் ஸ்டோன் வச்சுட்டு ஒரே டைப் ஆஃப் பிளான்ஸை வைக்கிறது நிறைய பேர் விரும்புறதில்ல. இதில் வந்து நான் எலிஃபென்ட் டேங்க் யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அக்வா செல்ஃபுல்லாக போட்டு ஹேர் கேஸ்லேயே 3 டைப் ஆட் பண்ணியிருந்தேன். பர்வுலா, அக்யூகுலாரிஸ், மாண்டிவெடன்சிஸ்ன்ட்டு. டேங்க் வந்து ஃபுல்லாக வளர்ந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஷாக, பின்னாடி மாண்டிவெடன்சிஸ் எல்லாம் நல்லா ஹைட்டாக வளர்ந்து, முன்னாடி ஃபுல்லாக வந்து பருவலாவெல்லாம் நல்லா வளர்ந்துருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாக்கி ஸ்டிக் டெட்ரா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வைக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வந்து ஒரு டேங்க் கேட்டிருந்தார். ஒரு பிளான்ட் டேங்க் சின்னதாக வேணும், காம்பேக்டாக அப்படின்ட்டு. அதுக்காக இந்த ப்ளூ பெட்லேருந்து இந்த டேங்கை யூஸ் பண்ணோம். இதில் வந்து ரிவர் பெபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு, ட்ரிஃப்ட்வுட் யூஸ் பண்ணிட்டு, கூட வந்து பூசி ஃபிலண்ட்ரா, அனிபியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம். பின்னாடி வந்து ஸ்டெம் பிளான்ஸில் வந்து வாட்டர் ஸ்ப்ரைட் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு, பின்னாடி மட்டும் அக்வா சாயில் போட்டு, ஃப்ரண்ட்டில் வந்து ரிவர் சாண்ட் போட்டு கவர் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன சைஸ் ஒரு 4.5 லிட்டர் டேங்க்கில் வந்து இந்த ஸ்கேப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து நான் வந்து எம்பர் டெட்ரா வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டேங்கோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லைக் பண்ணார் இதை. டுவெண்ட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஸ்கேப்லேருந்து எபிசோட் 4 ஒரு 40 சென்டிமீட்டர் டேங்க்கில் ட்ராகன் ஸ்டோன் யூஸ் பண்ணி இந்த ஸ்கேப் பண்ணியிருந்தோம். சின்ன சின்ன ட்ராகன் ஸ்டோன் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து டேம் மாதிரி பில்ட் பண்ணிட்டு 2 சைடும் அக்வா சாயில் போட்டுட்டு சென்டரில் வந்து ரிவர் சாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து 2 சைடு பிளான்ட்டிங்கு, மாண்டி கார்லோ, அதே மாதிரி வந்து பேர்ல் வீடு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்த பின்னாடி வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் வந்து நான் கௌராமியும் சில்வர் ஃபின் டெட்ராவும் ஆட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 22nd வீடியோ பார்த்தீங்கன்னா ரீஸ்கேப்பு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு 2 feet டேங்க் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். 2 feet பிளான்ட் டேங்க் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ 1 year கழிச்சு வந்து அவர் வந்து அந்த டேங்க் வந்து ஃபுல்லாகவே ரீஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக பண்ணதான். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிவர் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானோட தான் போனேன். பட் ஆனால் அங்கிருந்த செயிறு ஸ்டோனை பார்த்த பின்னாடி இதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கல் லேஅவுட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயிறு ஸ்டோனை யூஸ் பண்ணி கூட ரிவர் சாண்ட் யூஸ் பண்ணி ஒரு லேஅவுட் ஒன்று பண்ணேன். கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து ஆல்ரெடி டேங்க்ல இருந்த பிளான்ஸே வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியாச்சு. புதுசாக 2-3 பிளான்ட் வெரைட்டி பிளான்ட் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த டேங்க்கும் ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
ஸோ 23rd டேங்க் பார்த்தீங்கன்னா நானோ பிளான்டட் டேங்க்கு. ஒரு 20 சென்டிமீட்டர் கியூப் டேங்க்கு கிளைண்ட் ஒருத்தருக்காக பண்ணோம். இதில் வந்து சேரி ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு கிளிஃப் மாதிரி பண்ணிட்டு அது பின்னாடி வந்து அக்வா சாயில் யூஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்லாம் ரிவர்ஸ் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு டிஃப்ரூட் பீஸ் மட்டும் கிளைண்ட் வேணுன்றதுக்காக வச்சோம். இதில் வந்து பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ பிளான்ஸ் எல்லாம் இதில் நல்லாவே வளர்ந்துருந்தது. ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து டெராரியம். ஒரு 20 சென்டிமீட்டர் கியூப் டேங்க்ல வந்து ஒரு டெராரியம் செய்யலாம் அப்படின்னு செஞ்சோம். யூஸ்வலாக சென்னையில் வந்து இந்த கிளைமேட்டுக்கு டெராரியம் யாரும் அவ்வளோவா பில்ட் பண்ணுறதில்ல. அந்த டெராரியம் பற்றி அவ்வளோவா யாருக்கும் தெரியறதுனால ஸோ அதனால் எப்பயுமே பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு டெராரியம் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சோம். இதில் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் லேயர், மேலே வந்து சப்ஸ்ட்ரேட் லேயர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து ட்ராகன் ஸ்டோன் யூஸ் பண்ணி சும்மா ஆர்ட்ஸ்கேப்பிங் பண்ணிவிட்டு கூட வந்து ட்ரிஃப்ட்வுட் பீஸ் 2 வந்து ட்ரீ மாதிரி வச்சுட்டு கூட வந்து டெராரியம் ஆன பிளான்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுருந்தோம், மாசெல்லாம் வச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் வந்து இந்த டெராரியமுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. 2 days வந்து வாட்டர் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விடுறேன், அவ்வளோதான். இப்போ வரையுமே இந்த டெராரியம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால் இன்னும் நிறைய டெராரியம் பெலடோரியம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 2024 வந்து நிறைய டெராரியம்ஸ் அண்ட் பெலடோரியம்ஸும் சேர்த்து செய்யலாம். கிளைண்ட் ஒருத்தருக்காக ஒரு 35 சென்டிமீட்டர் கியூப் டேங்க்ல ஒரு பிளான்டட் டேங்க் ஒன்று செஞ்சோம். இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா அக்வா சாயில் போட்டுட்டு கூட வந்து எலிஃபென்ட் ராக் யூஸ் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து ட்ரிஃப்ட்வுட் பீஸ் 2, அந்த ட்ரிஃப்ட்வுட் பீஸில் வந்து மாஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம். கார்பெட்டுக்காக மாண்டிகார்ல யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து மிட் கிரவுண்ட் பேக்ரவுண்டில் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்டெம் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். இந்த டேங்கோட ஃபைனல் அவுட்புட்டும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து கொஞ்சம் சிம்பிளான டேங்க்கு, பட் ஃபைனல் அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து ஒரு 60 சென்டிமீட்டர் பிளான்டட் டேங்க்கு கிளைண்ட் ஒருத்தருக்காக பண்ணோம். இதில் வந்து பெரிய சைஸ் ரிவர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அக்வா சாயில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பெரிய சைஸ் ரிவர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் கிராஸு, அதே மாதிரி மிட் கிரவுண்டு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து நிறைய ஸ்டெம் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அனிபியாஸும் ஆட் பண்ணியிருந்தது இந்த டேங்க்கில். இந்த டேங்க்கில் பிளான்ஸ் எல்லாமே நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. அதே மாதிரி ஃபைனல் அவுட்புட்டு இந்த டேங்க்குக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. டுவெண்ட்டி செவன்த் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்ட் பிளான்டட் டேங்க். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஸ்கேப் இந்த இயரில். வீட்டில் ஒரு 45 சென்டிமீட்டர் டேங்க்கில் ட்ரிஃப்ட்வுட் ஃபுல்லாகவே வந்து மாஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு கூட வந்து பிளாக் லாவா ராக்ஸில் ரிசியஃப்ளூட்டன்ஸை டைப் பண்ணி ஃபுல்லாக வச்சுருந்தேன். ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாக வந்து ரிவர் சாண்ட் போட்டு கவர் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் வந்து லில்லியும் கூட வந்து டெனலஸ் மட்டும் பிளான் பண்ணியிருந்தேன். இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் வந்து நான் வந்து மவுண்டைன் மினோஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன்.
இந்த இயரோட லாஸ்ட் எஸ்கேப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிருக்கோம். டூ 2023 ஸ்கேப் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாமே இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ 2024 என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நான் அப்படியே வச்சிருக்க டேங்க்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா காமிச்சிடுறேன். இந்த ஈஸி டு ஸ்கேப் எபிசோட் 4ல் பண்ண இந்த 40 சென்டிமீட்டர் டேங்க்கு இதையும் நம்ம ரீஸ்கேப் பண்ண போகிறோம். அடுத்து வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் டேங்க் இருக்குது. இப்போ டெம்பரரியாக இதில் வந்து எல்லாமே பிளான்ஸை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஸ்கேப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு பிளான்டட் டேங்க்கும் பண்ண போகிறோம். இது யுவாகுமி டேங்க். இதுலேயும் வந்து பிளான்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டோரேஜுக்காக போட்டு வச்சிருக்கேன். இந்த டேங்க் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. இது இப்போ ரீசெண்டாக பண்ண மினிமலிஸ்ட் பிளான்டட் டேங்க்கு. இது வந்து இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் வந்து 3 to 6 months வந்து இது கண்டினியூ ஆகும். அது முடிஞ்ச பின்னாடி தான் இதை ரீஸ்கேப் பண்ணணும். ஸோ கீழே வந்து கிரிப்டோகரியன் டேங்க் இருக்குது. இது அப்படியே தான் இருக்க போகுது. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு. மந்த்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணுறேன். வேறு எந்த வேலையும் இதில் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த டேங்க் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த ரேக்கில் இருக்க இந்த 7 டேங்க்குமே ஸ்கேப் பண்ண போகிறோம். கீழே இருக்க 4 20 சென்டிமீட்டர் கியூபும் வந்து பெட்டா ஃபிஷ்க்காக மினிமலிஸ்ட் பிளான்டட் டேங்காக செய்ய போகிறோம். மேலே இருக்க 3 30 சென்டிமீட்டர் டேங்கை வந்து பிளான்டட் டேங்க் அதுலேயும் செய்ய போகிறோம். லாஸ்ட்டாக மேலே வந்து 20 சென்டிமீட்டர் கியூப் டெரேரியம் வச்சுருக்கேன் ரீசெண்டாக பண்ணது. ஸோ இதுக்கு ரைட் சைடில் இந்த பிளான்ஸ் இருக்கிற சைடில் இன்னொரு 20 சென்டிமீட்டர் கியூப் வரப்போகுது. அதுவும் ஒரு டெரேரியம் தான் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு 2 பெலடோரியம் பண்ண போகிறோம். மேலே இருக்க ரேக் ஃபுல்லாக வந்து டெரேரியம் அண்ட் பெலடோரியம் மட்டும். ஒயரெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குது. ஏன்னா டேங்க் எல்லாம் எதுவும் ஸ்கேப் பண்ணாதனால இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேங்கை நம்ம இந்த இயரில் வந்து ஸ்கேப் பண்ணிடலாம். வந்து இந்த வேசஸ் டேங்க்கு இதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க பிளான்ஸ் எல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த 60 சென்டிமீட்டர் டேங்க்கில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பிளான்டட் டேங்க் பண்ணலாம். ஸோ அது பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2023 நம்ம பண்ண ஸ்கேப்ஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நம்ம ஸ்கேப் பண்ண டேங்க்கில் எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2024 நம்ம ஒவ்வொரு டேங்காக ஸ்கேப் பண்ணிடலாம். இந்த நியூ இயரில் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி ஸ்கேப்பிங். See you on next video. Take care. Bye. Tata.